நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் தியாராஜா குளத்தூன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 994வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, முக்கியமான சப்ஜெக்ட் இது. நான் இது வரைக்கும் பேசாத டாப்பிக்கு. ஏன்னா படங்கள் கிடைக்கல, அதனால் பேச முடியல இது வரைக்கும். சரி, இன்றைக்கி படங்கள் கிடைச்சது, அதனால் பேச முடிகிறது. இப்போ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், ஐ காட் த புக்கு. இந்த சக்கரேஸ்வரின்ற பேர் மணி தீபத்தில் போட்ட புஸ்தகம் நேற்று வந்து சேர்ந்தது. 350 ரூபா விலை. இது ரொம்ப ஒர்த்து, யாருமே போடாததை போட்டிருக்காரு. கிருபானந்தநாதர், மணி தீபம், திருநன்றூர், நார்த் மாட ஸ்ட்ரீட்டு. இந்த பக்தவச்சல் பெருமாள் கோவில்லேருந்து நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ இந்த கிருபானந்தநாதர் ரொம்ப நேரம் பேசியிருந்தார் கிட்ட, ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். இது என்னென்னா, இந்த டாகினி, யாகினி, காகினி, லலிதா சஹஸ்ரநாமத்தில் அது 6 விதமான அன்னங்கள், சகசிராரம் வரும்போது சகல விதமான அன்னங்களை புசிப்பவளேன்னு வரும். ஸோ ஒவ்வொரு அம்பாளுக்குமே வந்து ஹிருதயம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜஸ்ட் லீட் அவுட், பிகாஸ் பட் திஸ் இஸ் நாட் த டாபிக் ஐ அம் கோயிங் டு டாக் டுடே. அதாவது மூலாதாரத்தில் சாகினி தியானம், அது சாகினி சதா சிவார்ச்சனம், சாகினி யஜனம், சாகினி கவசம், அதே மாதிரி சதாசிவ சாகினி கவசம், யாகினி சாகினி ஹிருதயம், சாகினி மந்திரோத்தேச, சாகினி தேவி மந்திரம், சாகினி சதாசிவ சகசிரநாமம், சாகினி விசேஷம், அது மாதிரி ஒவ்வொரு அம்பாளுக்கும் போட்டிருக்கார். அடுத்து சுவாதிஷ்டானம், இது காகினி. சுவாதிஷ்டானத்தில் காகினி வர, அனகத்தில் வந்து ராகினி, விசுத்தியில் டாகினி, ஆக்ஞால ஹாகினி, சகசிராரத்தில் யாகினி. இது சொல்லி குண்டலினி தியானத்தை பற்றி சொல்லியிருக்கு. இதை வந்து இது வரைக்கும் யாருமே டச் பண்ணாத இந்த டாகின்யம், சொரூபணி, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையே, அவளுக்கு உண்டான சகசிரநாமங்கள், விஷ மந்திரங்கள், மூல மந்திரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. இது வரைக்கும் வெளிவராத புஸ்தகம், வேறு யாருமே போட்டதில்லை இது வரைக்கும். ஸோ திட்ஸ் அ வெரி ரேர் புக்கு. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்ரீ வித்யாலய், தே கேன் பை இட். இது சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். இதை வந்து என்ன சொல்லிருக்கா, சக்கரேஸ்வரி இருக்கா. எனக்கு ஒரு சந்தேகம் வந்து நான் பேசினேன் அவர்கிட்ட. சக்கரேஸ்வரின்றால அப்போ திரிபுரேஷி, திரிபுரமாலினி, திரிபுரா சித்தா, திரிபுரா ஸ்ரீ, மகா திருப்பதி சுந்தரி மேலே வருது. 9 ஆவரணத்துக்கு ஒவ்வொரு ஆவரணத்துக்கு ஒரு தேவதை சொல்லப்படுறாள். அவளை என்ன கேட்பேன் நான் கேட்டேன். என்ன சொல்வேன் நீங்கள்? இவாளை டாகினி யாகினி எல்லாம் சக்கரேஸ்வரின்னா, இப்போ இவா யார்? தே ஆர் தி லீடர்ஸ் ஃபார் ஈச் ஆவரணம். அது நான் சொல்கிறது. ஸோ இதை எப்படி எடுத்து நான் கேட்டேன். அதாவது ஸ்ரீசக்கரத்தில் பார்க்கும்போது 9 ஆவரணங்கள் இருக்குது. முதல்ல திரைலோக்கிய மோகன சக்கரம், அதாவது இந்த ஸ்கொயர் மாதிரி வரும். அதில் திரிபுரான்றது சக்கரேஸ்வரி, யோகினி பிரகட யோகினின்னு பேர். அந்த இதில் வரவாள்லாம் பிரகட யோகினி. யார் யார் இருக்கா? இந்த முத்ரா தசமுத்ரா சமாராக்யா திரிபுரா ஸ்ரீரதங்கரி வருது. தசமுத்திரைகள் வர, அப்புறமா வந்து அஷ்டமாத்திரைகள் வர, அப்புறமா சித்தி தேவர்கள் 8 பேர், அனிமா, லக்கிமா, மகிமா, வளமரா. இவாள்லாம் என்ன சொல்வாள்? பிரகட யோகினிகள் பேர். திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் இவாள்லாம் இருக்கா. ஸோ இங்கே இருக்கிற அந்த லீடர் பேர் என்னென்னா திரிபுரா. இந்த ஆவரணத்தினுடைய லீடர் பேர் திரிபுரா. அடுத்தது 2வது சக்கரம் சர்வசா பரிபூர சக்கரம். இந்த அம்பாள் பேர் திரிபுரேஷி. ஸோ இந்த வாழலாம் இந்த சர்வசா பரிபூர சக்கரத்தில் இருக்குவா எல்லாருமே குப்த யோகினிகள் பேர். அடுத்தது 3வது சர்வஷப்ஷோட சக்கரம். இதில் லீடர் வந்து திரிபுர சுந்தரி. ஸோ குப்ததர யோகினி பேர் இந்த அந்த அம்பாளுக்கெல்லாம். அடுத்து 4வது சர்வ சௌபாகியதாய சக்கரம். இதில் இருக்க இந்த அம்பாள், இந்த லீடர் அம்பாள் பாருன்னா திரிபுர வாசினி. ஸோ இதில் யோகினி வந்து சம்பிரதாய யோகினிகள் பேர். அடுத்தது
அஞ்சாவது ஆவரணம் பஞ்சமாவரணத்திலிருந்து சர்வார்த்த சாதக சக்கரம் திரிபுரா ஸ்ரீ அப்படின்ற தேவதை. ஸோ இந்த அம்பாள் இந்த யோகினிகள் பேரெல்லாம் அந்த குலத்தீரண யோகினி பேர். ஆறாவது சர்வ ரோககர சக்கரம் சர்வ ரக்ஷாகர சக்கரம். இந்த அம்பாள் பேர் leader of this ஆவரணம் is called திரிபுரமாலினின்னு பேர். அந்த யோகினி கணங்கள் பேர் நிகற்ப யோகினிகள் பேர், நிகற்ப யோகினி. அடுத்தது சர்வ ரோககர சக்கரம் ஏழாவது சக்கரம். திரிபுரா சித்தான் பேர் இந்த அம்பாள் பேர். யோகினிகள் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரகசிய யோகினி, யார் வாக்பாதினிகள் அது. அடுத்தது சர்வசக்தி பிரதாயந்திரம். இந்த அம்பாள் பேர் இந்த லீடர்ஷிப் அதாவது அம்பாள் வந்து திரிபுராம்பா அதிரக்ஷய யோகினி, யார் மகாகாமேஸ்வரி மகாபத்திரேஸ்வரி மகாபகமாலினி இவாள்லாம் அதில் இருக்க. அடுத்தது இது முடிஞ்சிட்டு சர்வானந்தமய சக்கரம் தான் பிந்துஸ்தானம், அதில் இருக்கிறது மகா திரிபுர சுந்தரி. இங்கே மகா திரிபுர சுந்தரி பராபராதி ரகசிய யோகினி சொல்லிருக்கு வாழை. ஸோ இந்த அம்பாள் பேர் மகா திரிபுர சுந்தரி. இப்போ அந்த ரூபங்கள் இது வரைக்கும் எனக்கு பார்த்து காமிச்சது இல்லை, நானே நேற்று தான் பார்த்தேன். அதை 1 or 2 தெரியும் தவிர இது லலிதாம்பிகை உட்காந்துருக்க. தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா அவள் காலில், அதனால் காலெல்லாம் வந்து பல 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 பலன்னு ஆகிடுறது. இந்த கிரீட நுனிகள்லாம் பட்டு பட்டு ஆகிடுறது. இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நான். முதல் திரைலோக்கிய மோகனத்தில் வருது அம்பாள் பேர் திரிபுரா தேவி, திரிபுரா சக்கரேஸ்வரி. பாசம் அங்குசம் வச்சுருக்கா, கையில் ஒரு மலர் வச்சுருக்கா, ஒரு கையில் சுவடி வச்சுருக்கா. இவ வந்து தேவி திரிபுரா சக்கரேஸ்வரி. அடுத்ததாக ரெண்டாவது வந்து சர்வசா பரிபூரக சக்கரம். சர்வசா பரிபூரக சக்கரம். இந்த சர்வசா பரிபூரக சக்கரத்தில் அம்பாள் பேர் திரிபுரேஷி. குப்த யோகினிகள் இருக்கா. திரிபுரேஷி. இந்த யோகினி கணங்கள் பேர் குப்த யோகினிகள் பேர். ரெண்டாவது சர்வசா பரிபூர சக்கரம் திரிபுரேஷி.
இதுதான் 2வது சக்கரம். திரிபுரேஷி. பதினாறு தாமரையில் இருக்கிறவ. மூன்றாவது சர்வ சம்சோபன சக்கரம் திரிபுர சுந்தரி. சர்வ சம்சோபன சக்கரத்தில் இருக்கிறவ திரிபுர சுந்தரி சொல்லப்படுறது. அவளை பார்க்கலாம். இப்போ திரிபுர சுந்தரி. அடுத்ததாக 4வது சர்வ சௌபாகியதாய சக்கரம் திரிபுரவாசினின்னு பேர். நம்ம பேர் திரிபுரவாசினி. ஒரு கையில் கதையாட்ட வச்சுருக்க, பாசம் அங்குசம் அபயத்தை காமிக்கிறார். அடுத்தது வந்து அஞ்சாவது சர்பாத சாத சக்கரம் திரிபுராஸ்ரீ. திரிபுராஸ்ரீன்ற அம்பாள் புவனேஸ்வரி ஆட்டமே இருக்கா. பாசம் அங்குசம் வரபயம் திரிபுராஸ்ரீ. இது அடுத்தது 6வது சர்வ ரக்ஷாகர சக்கரம் திரிபுர மாலினி. ரெண்டு கையில் தாமரப்பூ, ரெண்டு கையில் பாசம் அங்குசம் வச்சுட்டு கொண்டிருக்கா திரிபுர மாலினி. அது 7வது சர்வரோககர சக்கரம் திரிபுரா சித்தா. இதுக்கு வந்து இந்த இதில் வந்து திரிபுரா சித்தான்ற அம்பாள். இவ வந்து பாசம் அங்குசம், ஒரு கையில் வீணையும் ஒரு கையில் ஓலைச்சுவடியும் வச்சுட்டுருக்கா. அது 8வது சர்வ சித்தி பிரதா சக்கரம். அது திரிபுராம்பான் பேர், அம்பாள் பேர் திரிபுராம்பா. கையில் ஓலைச்சுவடி, எழுத்தாணி, பாசம் அங்குசத்தோட கொண்டிருக்கா. அடுத்தது வந்து திரிபுராம்பா. 9வது சர்வானந்தமய சக்கரத்தில் இருக்கிறது மகா திரிபுர சுந்தரி பராபராதி ரகசிய யோகின்னு பேர். இந்த மகா திரிபுர சுந்தரி எப்படி இருக்கா? இந்த கரும்பு வில்லு, புஷ்பபானம் அதெல்லாம் வச்சு உட்காந்துருக்கா. மகா திரிபுர சுந்தரி. இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா,
கரும்பு வில்லு, புஷ்பபானம், அங்குச பாசம். இதில் திரிபுர சுந்தரி ஒன்று இருக்குது, மகா திரிபுர சுந்தரி ஒன்று இருக்குது. இந்த திரிபுர சுந்தரி எப்படி இருக்கா? அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. திரிபுர சுந்தரி இப்படி தான் இருக்கா, மகா திரிபுர சுந்தரி அப்படி தான் இருக்கா. இன்னொரு ஆர்டிஸ்ட் வேறு மாதிரி காமிச்சிருக்கா. அது என்ன பார்க்கலாம். அவள் காமிச்சது என்னென்ன, இந்த ரமேஷ்ன்ற வில்லிவாக்க பையன் தான் அவன் தான் அமிச்சான் எல்லாத்தையும் எனக்கு. அவன் அமைச்சது பாருங்க. முதல்ல வேறு படங்கள் அமைச்சிருந்தான். இது முதல்து. திரிபுரா சக்கரேஸ்வரி, அடுத்து வந்து திரிபுரேசி சக்கரேஸ்வரி 16 தாமரை, அடுத்து வந்து 8 தாமரை திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரி. இந்த திரிபுர சுந்தரி வேறு மாதிரி இருக்கா. அடுத்தது திரிபுரவாசினி சக்கரேஸ்வரி, அக்ஷமாலை, சுவடி இதெல்லாம் வச்சுட்டுருக்கா. 14 முக்கோணத்தில் வரவு. திரிபுராசி சக்கரேஸ்வரி, இது 3 1 5 2 7 இந்த 10 கோணத்தை விட 10 கோணத்தில் இருக்கிறவ. அடுத்ததாக திரிபுர மாலினி, முழு 10 கோணத்தில் இருக்கிறவ. திரிபுரா சித்தா, இது 8 கோணத்தில் வருவ. திரிபுராம்பா, சர்வசித்தி பிரதாயந்திரத்தில் இருக்கிற. இது மகா திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரி, பஞ்ச பிரேத மஞ்சாத சாயினின மாதிரி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் இதில் சதாசிவர் படுக்கையில் உட்காந்துட்டுருக்கா. இதில் ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த டாகினி, ஹாகினி, சாகினி இதெல்லாம் வந்து அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது வர ஸ்ரீசக்கரத்தில் இல்லை. அவள் ஸ்ரீசக்கரத்தில் அவள் பேர் குறிப்பிடப்படல, லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. பட் இவாள்லாம் வந்து ஸ்ரீசக்கர தேவதைகளே. இவன் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து நவசக்கரேஸ்வரி பெரிய பேர். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது நவசக்கரேஸ்வரி கிடையாது. இது வந்து தாது தேவதை. எலும்பு, மஜ்ஜை, மாமிசம், ரத்தம் இதெல்லாம் ஒவ்வொரு மூலாதாரத்தை ஆரம்பித்து சஹஸ்ராரத்துக்கு வரும் இல்லையா. அப்படி ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய தேவதைகள் அவளுக்கு இன்னும் அன்னம் படைக்கணும்னு சொல்லியிருக்கு. அது நம்ம பார்த்துக்கணும் லலிதா சஹஸ்ரநாமத்தில். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கா தவிர ஸ்ரீயந்திரத்தில் ஸ்ரீசக்கரத்தில் இவா இல்லை. ஆனால் இப்போ பார்த்தது யாரை பார்த்துருக்கோம்? திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுரவாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பிகா, மகா திரிபுர சுந்தரி. இந்த 9 பேர்கள் இவாள்லாம் வந்து ஸ்ரீசக்கரத்திலே இருக்கா. அதுக்கு வித்தியாசம் என்னென்னா, அது வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர ஸ்ரீசக்கரத்தில் பேஸ்மெண்ட் கிடையாது. அவளுக்கு உள்ளே மறைஞ்சிருக்கா அப்படியே. ஆனால் இவாள்லாம் வந்து ஸ்ரீசக்கரத்திலேயே இருக்கா. ஸோ ஒவ்வொரு ஆவரணத்திலேயே அது ஹெட்டாக வரா இவா. ஸோ இவாள் வந்து நவசக்கரேஸ்வரின்னு கூப்பிடணும்னு சொல்லி அவர் சொன்னார் கிருபானந்தன். அதை கேட்டேன்.
இப்போ இதுதான் இருக்கு. அப்போ இவாள் என்ன சொல்வேன், இவாளும் சக்கரேஸ்வரி தானேன்னு. கரெக்ட் தான் மாமா. ஆனால் வந்து இவாளை நவசக்கரேஸ்வரி சொல்லணும். ஸோ அந்த நவசக்கரேஸ்வரி சொல்லும்போது இவாள் தனியாக பூஜை கிரமமே தனியாக இருக்குது இவாழ்து. ஸோ வி ஷுட் நோ those who follows Sri Vidya and also recite Lalita Sahasranamam, they should know இவாளுடைய ரூபங்கள் இந்த பேதங்கள் எல்லாமே தெரியணும். நமக்கு ஒன்றுமே தெரியாமல் பண்ணக்கூடாது. நாளைக்கு யாராவது கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும் நமக்கு. ஸோ இதை பார்த்துருக்கோம் நம்ம. அது வந்து வேறு, இது வேறு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ இதை சொல்லி இந்த ஆவரண தேவதைகள் வந்து கட்டாயம் நம்ம வந்து இந்த லகு ஆவரணமோ அந்த பெரிய ஆவரண பூஜை பண்ணால் கூட பாக்கியெல்லாம் தனி பூஜைகள், அர்ச்சனைகள், நைவேத்தியங்கள் தனியாக இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது தான் தேர் மச் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு. அவள் ப்ளீஸ் ஆகும்போது நமக்கு நல்லதெல்லாம் நடக்கிறது. இது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.